முட்டை பணியார குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இந்த குழம்பு அவ்வளோ சூப்பரா இருக்குங்க. இப்போ இந்த ஒரு மிக்ஸிங் பவுல்ல 7 முட்டை எடுத்திருக்கேன். அது கூட ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் பொடியா நறுக்குனது, இது கூடவே கருவேப்பிலை, மஞ்சத்தூள், மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா அடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குழி பணியார கல்லுல வந்துட்டு முட்டைய ஊத்தி, இந்த மாரி குழி பணியாரமா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு சட்டியில ஒரு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும், இதில கடுகு, சோம்பு, கருவேப்பிலை சேர்த்து தாளிப்பு குடுத்துட்டு, இது கூடவே 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடியா நறுக்கி அத சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு பெரிய தக்காளி. இது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூட மஞ்சத்தூள், 3 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி, 1 டம்ளர் தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ தேங்காய் பேஸ்ட்டுக்கு வந்துட்டு 1/4 மூடி தேங்காய், அது கூட 1 ஸ்பூன் கசகசா, சோம்பு, 1/2 ஸ்பூன் மிளகு, ஜீரகத்த நல்லா தண்ணி ஊத்தி பேஸ்ட்டா அரைச்சு இதில சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கொதிச்சதும் முட்டை பணியாரத்த இதில சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்தா முட்டை பணியார குழம்பு ரெடி.